3 பெயரை மாத்திரம் தான் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைங்க கவனமா கேட்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். முதலாவது ஊழியக்காரனுக்கு வேதத்துல கொடுக்கப்பட்ட பெயர் என்னன்னா தேவனுடைய மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கொஞ்சம் வாசிக்கலாமா? நீயோ தேவனுடைய மனுஷன் என்று கர்த்தர் சொல்றார். போதும் போதும், கவனிக்கலாம். நீ யாரா? தேவனுடைய மனுஷன் என்று சொல்றார். அப்போ ஊழியக்காரனுக்கு முதலாவது வேதாகமத்துல கொடுக்கப்பட்ட பெயர் என்னன்னா நாம் தேவனுடைய மனுஷனா இருக்கணும். பாருங்க, பழைய ஏற்பாட்டுல உபாகமம் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கொஞ்சம் வாசிக்கலாமா? தேவனுடைய மனுஷனாகிய மோசே தன் மரணம் அடைந்த முன்னே. சரி, கவனிக்கலாம். தேவ பிள்ளைகளை எல்லாரும் கவனிங்க. மோசவே என்ன என்று பழைய ஏற்பாட்டுல அழைக்கப்படுனா தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்படுகிறது. நீயும் தேவனுடைய மனுஷன் என்று 1 தீமோத்தேயு 6:11 யார் இடத்துல பேசுறன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு இடத்துல பேசுற. நீ யாரு? தேவனுடைய மனுஷன். அதனால தேவனுக்குரியவர்களை என்ன பண்ணும்? சிந்திக்கணும் என்று சொல்லி அவருக்கு புத்திமதி சொல்லுகிற விதத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ண இந்த இடத்துல எழுதுவார். பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல உபாகமம் 33:1 சொல்லப்பட்டு இருக்கிறது. மோசே பார்த்து சொல்றாரு, நீ மோசே தேவனுடைய மனுஷன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆரம்பத்துல மோசே யாருன்னா எகிப்து தேச பார்வோன் தேசத்துடைய இளவரசனா இருக்கிறவன் விபச்சாரத்திலே இருப்பான். இததான் எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரத்துல பார்வோனின் குமாரத்தின் மகன் எண்ணப்படுவது அவர் என்ன பண்ணாரா? வெறுத்தாரு. ஏன் பார்வோனின் குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதே மோசே வெறுத்தார்னா, தேவ பிள்ளைகளே, பார்வோனுடைய அரண்மனையில அழைகள் இருப்பாங்க. அதாவது வயதுல முதிர்ந்தவங்களும் இருப்பாங்க, சின்ன பிள்ளைங்களும் இருப்பாங்க. கவனிக்கலாம். அடுத்த இளவரச மோசே அப்படின்னு சொன்ன உடனே அந்த அழைகள்லாம் நானே நினைப்பாங்கன்னா, ஒரு நாளைக்கு என் இடத்துல என்ன பண்ண போறாரு? இந்த புதிய இளவரசர் என் இடத்துல பிரவேசிக்க போறார் என்று சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும். வயது வரும்பே பார்க்க மாட்டாங்க. ஆக இதுதான் போர்த்திபாருடைய மனைவி யோசேப்பை காட்டில 27 வயசு அதிகம் உள்ளவர் தான் பிள்ளையை போல பார்க்க வேண்டியவளை எப்படி பார்க்கிறா? இச்சையோடு கூட பார்க்கிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆரம்பத்துல மோசே பார்வோன் தேசத்துடைய இளவரசன். ஆனா மோசே அந்த பாவத்தை செய்யல. காரணம் என்னன்னா, அவங்க தாயார் ஒவ்வொரு நாளும் பால் கொடுக்கும் போதும் சரி, வளர்ந்து இருக்கும் போதும் சரி, போயிட்டு அடிமைத்தனமா வேலை செய்யறவங்க இடத்துல மோசே போகும்போது அவங்க தாயார், மோசே, கர்த்தர் இதோ இருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களை உன்னை ஒரு ரட்சகனாக வைத்திருக்கிறார், நீதான் இங்க இருந்து விடுதலையாக்கப்பட்டு எங்க கொண்டு போகணும்? கானானுக்கு கொண்டு போகணும் சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை போதித்து அவங்க அனுப்புனதுனால அரண்மனைக்குள்ள வந்தாலும் பார்வோனுடைய இளவரசனாக இருந்தாலும் கூட உள்ள இருக்கிற பாவம் அவரை தொடாதபடி பாதுகாத்தது. சரி, கவனிக்கலாம். ஆரம்பத்துல இவர் யாருன்னா இளவரசன். 2வது பாத்தீங்கன்னா கொலைகாரன். ஒரு எகிப்தியன் என்ன பண்ணாரு? கொலை செய்து அவனை புதைக்க போய் அவசரமா புதைக்க அவன் கால் விரல் மேல தெரிய 10 நாழிகள் சூழ்ந்து கொள்ள விஷயம் வெளியே தெரிய போச்சு. இது பார்வோனுடைய அரசனுக்கு தெரியுமானா நம்முடைய உயிருக்கு ஆபத்து வரும்னு சொல்லிதான் மோசே அந்த இடத்தை விட்டு பயந்து எங்க ஓடுறா? மீதியான் வனாந்தரத்துல போயிட்டு 40 வருஷம் ஆடுகளை மேய்க்கிறார். ஆமே. அப்ப தேவ பிள்ளைகளே, ஆரம்பத்துல பழைய ஏற்பாட்டுல மோசே எப்படி இருந்தானா இளவரசன், கொலைகாரன். ஆனா முடிக்கும் போது எப்படி முடிக்கிறான்னா உபாகமம் 33:1 தேவனுடைய மனுஷனாக முடிக்கிறார். ஆமே. அதனால அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆரம்ப வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்குதோ அது கணக்கு இல்லைங்க. ஆரம்ப நாட்கள்ல அதாவது கர்த்தர் எப்படி இருக்கிறார்னா, அறியாம உள்ள நாட்கள் அதை கர்த்தர் எப்படி இருக்கிறார்? காணாதவர்களை போல இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறார். அதனால கர்த்தரிடத்துல வந்த பிற்பாடு நம்ம முடிவு எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய மனுஷனா இருக்கணும். ஊழியத்திலேயே தேவனுடைய மனுஷனா இருக்கணும். பிரயாணத்திலேயே தேவனுடைய மனுஷனா இருக்கணும். வேலைஸ்தானத்திலே தேவனுடைய மனுஷனா இருக்கணும். எங்க இருந்தாலும் நாம் தேவனுடைய மனுஷன் என்பதை நம்ம மற்றவங்க அறிந்து கொள்ளுகிற விதத்துல நடந்து கொள்ளணும். நான் ஒரு முறை பஸ்ல போய்க்கிறேன், டிராக்ஸ் கொடுத்துனுக்கிறேன். மோசே என்ற ஒரு ஊழியக்காரர், அங்க நெற்குண்டத்தை சேர்ந்தவர், ஒருத்தர் காலை மிதிச்சிட்டாரு.
பஸ்ல ஏன்னா கால் கை மேல படதான் செய்யும். ஒருத்தர் காலை மறிச்சிட்டார் ஊழியக்காரர். இவருக்கு நான் போய் சோத்திரம் ஊழியக்காரை பார்த்த சந்தோஷத்துல இவர் போய் ஒருத்தர டிராஷ் கொடுத்துக்கினே போறோம் பாக்குறதுக்கு. ஒருத்தர் காலை மறிச்சிட்டாரு. டக்குன்னு இவரு அசிங்கமான வார்த்தையை திட்டி குத்திர உண்டா அப்படின்னாரு. அந்த அவன் உலக மனுஷன் ஐயா மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அவரு வாய் விலகி என்ன பண்ண போறாரு. தேவ பிள்ளைகளை, அங்க தேவனுடைய மனுஷன் பெயர் இருக்குதா? இல்லை. எங்க இருந்தாலும் நாம் தேவனுடைய மனுஷனா இருக்கும். ஆரம்பத்தில் அவருடைய வாழ்க்கை என்னது? பாருடைய இளவரசன், கொலகாரன், ஆடுகளை மேய்க்கிறவன். ஆனா முடிக்கும் போது எப்படி முடிக்கிறார்னா, பழைய ஏற்பாட்டுல மோசே தேவனுடைய மனுஷனா முடிக்கிறான். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்னன்னா தேவனுடைய மனுஷன் என்று கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதுதான் என்னாகுமோ 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்போம்னா, தேவனுடைய வல்லமை தான் யாரை மாற்றினா மோசேவை மாற்றினது. யாரு மாற்றினது கொஞ்சம் வாசிக்க முடியுமா? என்னாகுமோ 12:3 மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். பாருங்க, பூமியில இருக்கிற எல்லாரும் காட்டிலும் கொலகாரனா கோபக்காரனா இருந்த அவரு பூமியில இருந்த எல்லாரும் காட்டிலும் சாந்த குணமுள்ளவனா இருந்தான்னு சொல்லப்படுது. யார் அவரை மாத்தினது? தேவனுடைய வல்லமை. அந்த ஓரப் மலையில கர்த்தர் பார்த்தாரு, சந்திச்சாரு, மாறிட்டார். அல்லேலூயா. வார்த்தையின் வாயிலாக கர்த்தரை நம்ம பார்த்துட்டே இருக்கணும், சந்திச்சு கொண்டே இருக்கணும். தேவனுடைய வல்லமை நம்மளை மாற்றும். ஆமென். சரி, புதிய ஏற்பாட்டுல தேவனுடைய மனுஷன் என்னவா இருக்க வேண்டும் என்று சொன்னா 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16 17 வரைக்கும் வாசிக்கலாமா? வேகமா வாசிக்கலாமா? தேவ வாக்கியங்கள் எல்லாம் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன். புதிய ஏற்பாட்டுல, பழைய ஏற்பாட்டுல கொலகாரனா துவங்கின அவரு தேவனுடைய மனுஷனா முடிக்கிறார். புதிய ஏற்பாட்டுல நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்றாருன்னா, தேவனுடைய மனுஷன் தேறினவனாக வேண்டும். அல்லேலூயா. தேறினவன்னா நிறைவுள்ளவன் அர்த்தம். எப்படி இருக்கணும்? நிறைவுள்ளவன் அர்த்தம். ஜெபமா எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, சுவிசேஷம் சொல்லவே எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, நிறைவுள்ளவனா இருக்கணும். அல்லேலூயா. தேறினவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைவுள்ளவன் என்று அர்த்தம். இப்போ கிராமத்துல போயிட்டு ஊழியம் செய்யறோம், சாட்சி கொடுக்க சொல்றோம். ஒரு சாட்சி ஒண்ணா எனக்கு தெரியாதே இருக்கக்கூடாது. உடனே என்ன பண்ணா, ஆண்டவரே என்னோட கூட இருந்து பேசுங்கப்பான்னு சொல்லி தேவனுக்குள்ள தன்னை மறைத்து நீங்க பேசும்போது யாருன்னா ஒருத்தரை தோட்டமே. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள, புதிய ஏற்பாட்டுல தேவனுடைய மனுஷன் என்னவா இருக்கிறான்னா தேறினவன், நிறைவுள்ளவன் என்று சொல்லப்பட்டு இருக்கு. தேவனுடைய வார்த்தை ஒருவனை என்ன பண்ணுனா தேறினவனாக மாட்டுகிறது. மோசேவை கர்த்தருடைய வல்லமை தேவனுடைய மனுஷனா மாற்றினது. ஆமென். சரி, இரண்டாவது காரியம், அதாவது ஊழியக்காருக்கு வேதத்துல கொடுக்கப்பட்ட பெயர் என்னன்னா தேவ தூதன். கர்த்தருடைய பிள்ளைங்க யாரு? தேவ தூதர்கள். யாரு தேவ தூதர்னா, கர்த்தருடைய செய்தியை கொண்டு போகிறவங்க தான் தேவ தூதர்கள். ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் வாசிக்கலாமா? மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அல்லேலூயா. நம்ம யாருன்னா தேவனுடைய செய்தியாளர். ஜனங்க நம்முடைய வாயில எதை தேடுவாங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை தேடுவாங்க. அம்மா எல்லாருங்க கவனிங்க, இங்க நின்னுக்குன்னு சிலர் பழமொழியை பேசுவாங்க, ஊரு கதை உலக கதை பேசுவாங்க. இதை உட்கார ஜனங்க அதை தேடல. வாயிலிருந்து ஏதாவது நல்ல வார்த்தை வரப்போதா, இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்மளை தேட்டாதான், நம்முடைய பிள்ளைகளை குறித்து என்ன பேசுறாரு கர்த்தரு, இல்லது நம்முடைய தரிசனத்தை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய வாழ்க்கை குறித்து என்ன பேசுறாரு தான் உட்கார்ந்து இருப்பாங்க. அங்க போயிட்டு பழமொழி சொல்லிக்கின்னு சிலர் பார்த்தீங்கன்னா திருக்குறள்ல இருந்து விளக்கங்களை எடுத்து கொடுத்துக்கின்னு இருப்பாங்க. தேவ பிள்ளைகளை, அதெல்லாம் பேசுறதுக்கு வெளியே ஆள் இருக்கிறாங்க. சபையில என்னதான் பேசணும்? வேத வசனத்தை மட்டும் தான் பேசணும். கர்த்தரு அதை இங்க பேசின ஆண்டவர் அருவருப்பாங்க. அதை பேசுறது வெளியே ஆட்கள் இருக்கிறாங்க. நம்ம எதை பேசணும்னா வேத வசனத்தை மட்டும் தான் பேசணும். காரணம் என்னன்னா, தேவ பிள்ளைகளை கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை கவனிங்க.
ஜனங்க எதை தேடுவாங்க? ஆசானுடைய உதடுகளில வேதத்தை தேடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மோசனிடத்துல என்ன இருந்தனா கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி கொண்டு ஜனங்களிடத்துல போனார். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 38ல இருந்து 39 வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் வேகமா வாசிக்கலாம். சீனாய் மலையில் பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்திரத்திலே சபைகள் இருந்த. தெளிவா வாசிங்கப்பா. என்ன ஒருத்தர் தெளிவா திரும்ப வாசிங்க. சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட மனாந்தரத்திலே சபைக்குள்ளிருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. அல்லேலூயா. மோசே குறித்து சாட்சி பாருங்க. ஒரு நிமிஷம் தம்பி. சீனாய் மலையில் பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்திரத்திலே சபைக்குள் இருந்தவனும் கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. பாருங்க, ஸ்தேவன் யாரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்னா மோசே கொடுத்து சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார்னா சீனாய் மலையில தேவனோடு பேசினவனும் பிதாக்களோடு வனாந்தரத்துல சபையில நமக்குள்ள இருந்தவனும், சபைன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. அப்ப மோசே குறித்து ஸ்தேவன் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா நமக்கு வார்த்தைகளை கொடுக்கும்படி ஜீவ வார்த்தை பெற்றவன் யாரு? மோசே என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, ஊழியக்காரன வேதம் என்னன்னு அழைக்கிறதுனா தேவ தூதன் என்று அழைக்கிறது. அப்போ ஞாயிறு ஆராதனையா இருக்கட்டும், சுவிசேஷ ஊழியமா இருக்கட்டும், சிறுவர் ஊழியமா இருக்கட்டும், வாலிபர் கூட்டமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் செய்தியோடு இருக்கணும். செய்தியோடு கர்த்தருடைய பிள்ளைங்க போகணும். எதோட போகணும்? செய்தியோடு போகணும். இப்போ நீங்க நாளைக்கு டிராக்ஸ் கொடுக்க போறீங்க, நைட்டு உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நான் யாரை சந்திக்க போறேன்னு தெரியலப்பா, நீங்க யாரை சந்திக்க சொல்றீங்களோ எனக்கு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு நான் டிராக்ஸை கொடுத்து ஒரு வார்த்தை கொடுங்க ஆண்டவரே, அதை என் வாயில கொடுங்க ஆண்டவரே, எனக்கு அதுக்கேற்ற நானும் கொடுங்க. இல்லைன்னா இரவுல என்னோடு கூட பேசுங்க. இந்த பாரத்தோடு மோசே தேவ வாக்கியங்களை பெற்றவன் இவனே என்று ஸ்தேவன் சாட்சி கொடுக்கிறான். அப்போ ஆராதனைகள்ல என்ன இருக்கணும்? தேவனுடைய வார்த்தை நம்ம இருக்கணும். தேவனுடைய வார்த்தை இருக்குமானா உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா வேகமா இருப்பீங்க. தேவனுடைய வார்த்தை இல்லைன்னா உங்களுக்குள்ள ஆவிக்குரிய வேகம், ஊழியத்தின் வேகம் நம்மனா குறைஞ்சிடும். அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் கொஞ்சம் வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 26ஆம் வசனம். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளிரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து 26 வாசிங்க. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல். பவுல் சொல்ற, நான் ஒன்றையும் வேத வசனத்தை மறைச்சு வைக்கிற காரணம் என்னன்னா வேத வசனம் பிரயோஜனம் உள்ள. நீங்க சொல்ற வார்த்தை எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ள. ஆமாங்க, நீங்க சொல்லுகிற வார்த்தை பிரயோஜனம் உள்ள வார்த்தை. ஏனென்று சொன்னா வானத்திலிருந்து பொழிகிற மழையானது அது வெறுமையா வானத்திற்கு திரும்புகிறது இல்லை. அது வந்து பூமியை நினைத்து புல் பூண்டுகளை முளைக்க பண்ணி விதைக்கின்றவனுக்கு விதையும் புசிக்கின்றவனுக்கு ஆகாரத்தை என்னவனா தருகிறது. மழை வரத்து எப்படி தெரியுமா? இங்க இருந்து நீராவியா புறப்பட்டு போய் மேகமா மாறி குளிர்ந்த காத்துனாலதான் மழை பெய்யுது. அதனால அது வெறுமையா போயில திரும்பும் என்னத்தை உண்டாக்குது, வந்த நோக்கத்தை உண்டாக்குது, பூமியை நினைக்குது, புல் பூண்டுகளை முளைக்க பண்ணுது. அதாவது புசிக்கின்றவனுக்கு ஆகாரமும் விதைக்கின்றவனுக்கு விதைய நபரம் கொடுக்கறத பார்க்கிறோம். ஆமே. அதனால தேவ பிள்ளைகளே பாருங்க, பவுல் சொல்றாரு, நான் ஒன்றி வேத வசனத்தை மறைக்கல. காரணம் என்னன்னா வேத வசனம்னா உள்ளதான் பிரயோஜனம் உள்ளது. அதனால ஆண்டவரை பத்தி சொல்லும் போது சாட்சியோடு கூட வேத வசனத்தை சொல்லணும். வரீங்க அவங்ககிட்ட சொல்லணும், ஏன் நான் அப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேத வசனம் என்னோடு கூட இடப்பட்டுச்சு, கர்த்தரை நான் மாற்றினார். நான் எத்தனையோ முறை சுவிசேஷ கூட்டத்துல சொல்லியிருக்கிறேன், தெரு பிரசனத்துல சொல்லியிருக்கிறேன், எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒரு இயேசு. ஒரு மனுஷன் தெற்கத்தி சைட்ல இருந்து வந்து நல்ல ஓட்டல் வச்சு பழக்கலான்னு வந்தார். நல்ல ஓட்டல் வச்சாரு, பணத்தை அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. தாயார் கொடுக்கும்போது சொல்லி அனுப்புறாங்க, எப்பா 3 பெண் பிள்ளைங்க இருக்குது, பிள்ளைங்களுக்கு திருமணத்துக்கு சேர்த்து வச்ச காசை கொடுக்குறேன், நீ தான் திருமணம் செய்யணும்னு சொல்லி
இது நிஜமா நடந்த சம்பவம். இப்போ காசு கொடுத்து அனுப்புறாங்க. வந்தாரு, நல்ல ஹோட்டல் வச்சாரு ஐனாவரம் பகுதியில், நல்லா போச்சு. துன்மார்க்கமான சிநேகிதங்க, ஊர்ல இருக்கிற சிநேகிதர்கள் அங்கங்க இருந்தாங்க. மாலையில வருவாங்க, ஹோட்டல் முடிஞ்சவொடனே குடிக்க ஆரம்பிச்சாரு. எல்லாம் லாஸ் ஆச்சு. பணம் இருக்கிற வரைக்கும் துன்மார்க்கமான சிநேகிதர்கள் இருந்தாங்க, பிற்பாடு போயிட்டாங்க. சாப்பாட்டுக்கு வழி, ஹோட்டலை இழுத்து மூட வேண்டியது, மூடியாச்சு. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எந்த ஹோட்டல் வச்சு நடத்தினாரோ அதே போல ஹோட்டல்களுக்கு பின்னாடி எச்ச இலையை எடுத்து வந்து போடுவாங்க பாருங்க. சாப்பிட்டு அந்த 4 இலையில இருக்கிற எச்ச இலையை வச்சு எடுத்து வச்சு சாப்பிட்டாரு. கூட நாய்களும் சாப்பிடும். ஒரு முறை ஒரு கைப்பிரிதில பார்த்தார், எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி இயேசு என்று பார்த்தார். அப்ப எந்த மனுஷனா இந்த பிச்சை எடுக்கிற எண்ணெயும் பாவியான எண்ணெயும் பிரகாசிக்க பண்ணுவாரான்னு சொல்லி ஒரு இஸ்லாமிய இடத்துல ஓடினார், மசூதிக்கு. இது எங்களுடைய வாக்கியம் இல்லை, இந்த அல்லலியா கூட்டத்தார் அங்க இருக்குது பாரு சபை, பொர்ஷோகத்துல இருக்கிற இயேசு சபைக்கு ஓடினார். ஐயா, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுவார் ஐயா, நான் இப்படி இருக்கிறேன், கண்டிப்பா செய்வார். இப்ப பாத்தீங்கன்னா அவர் பெரிய ஊழியக்காரனாக இருக்கிறார். வேத வசனம் பிரயோஜனம் உள்ளது. ஏனென்று சொன்னா இது யாருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை? கர்த்தருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. அப்ப ஊழியக்காரன் எப்படி என்னன்னு அழைக்கப்படுறான்? தேவனுடைய தூதன் என்று அழைக்கப்படுது. அவன் செய்தியாளன் கர்த்தருடைய வார்த்தையோடு எப்போது இருக்கான். யார் இடத்துல பேசணும்? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி பேசணும். பிள்ளைங்களை கடிந்து கொண்டாலும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கடிந்து கொள்ளணும். புருஷனுக்கு மனைவிக்கு புத்திமதி சொன்னாலும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு பேசி பாருங்க. கர்த்தர் அந்த வார்த்தையை பிரயோஜனம் உள்ளதை ஆக்கி அதை செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவதாக நான் சொன்னேன் ஊழியக்காரர். ஊழியக்காரர். வேதத்தை ஊழியக்காரன் என்ன என்று பெயர் கொடுக்கப்பட்டதுன்னா ஊழியக்காரன் என்று கொடுக்கப்பட்டது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நாங்கள் எங்களையே பிரசங்கிக்காமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும். கவனிக்கலாம், பவுல் சொல்றாரு, நாங்க எங்களை குறித்து பிரசங்கிக்கலையா, கிறிஸ்து இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறோம். காரணம் என்ன? நாங்க யாரு? ஊழியக்காரன் என்று சொல்லுகிறார். அப்ப வேதத்துல ஊழியக்காரன் என்னன்னு அழைக்கப்படுதுன்னா ஊழியக்காரன் என்று நம்ம கர்த்தர் அழைக்கிறார். பாருங்க, அதாவது ஊழியக்காரங்களுக்கு மூல மொழியில என்ன சொல்லணும்னா டூ லாஸ்னா விடுவித்து கொள்ள முடியாத அடிமையாக இருக்கான். ஊழியத்துக்குன்னு வந்துட்டேன், கர்த்தருடைய பிள்ளைகளை எடுத்து கர்த்தருடைய பிள்ளையா மாறிட்டேன்னா அந்த ஒப்பந்தம், அந்த உடன்படிக்கை, அந்த தீர்மானத்துல இருந்து நம்ம வெளியே வரவே கூடாது. சில ஊழியக்காரங்களை பார்த்தேன், பொண்ணு புரோக்கர் வேலை செய்யுது, வீட்டு புரோக்கர் வேலை செய்யுது, நிலம் புரோக்கர் வேலை செய்யுது. இதெல்லாம் இல்லைங்க ஊழியக்காரன். அதெல்லாம் பிழைப்புக்கு அடுத்த காரியத்தை சேர்ந்துக்கிறான். சில ஊழியக்கார குறித்து கேள்விப்பட்டேன், சாமனா கடை, அந்த கடை, இந்த கடைலாம் வைக்கிறாங்க. தேவப்பிள்ளையே, இதெல்லாம் ஊழியக்காரனுக்கு லட்சணம் இல்லைங்க. நம்மள வேதம் என்ன சொல்லுன்னா ஊழியக்காரன் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆகவே யாரை மட்டும் குறித்து பிரசங்கிக்கணும்? கிறிஸ்துவ குறித்து மட்டும் தான் பேசணும். இங்க ஊரு கதை உலக கதை பேசக்கூடாது. ஊழியத்துக்கு போகும்போது ஊரு கதை உலக கதை பேசினே போகக்கூடாது. சாட்சிகளை பேசணும், கர்த்தருடைய வார்த்தைகளை பேசணும், ஆண்டவர் உங்களோடு இடப்பட்ட காரியங்களை பேசணும். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைங்க ஒன்று சேர்ந்தாங்கன்னா, நான் 3 மணி நேரம் ஜெபிச்சேங்க, 3 மணி நேரம் தேவ சமூகத்துல உட்காந்து இன்னைக்கு 10 அதிகாரம் படிச்சேன் தெரியுமா, கர்த்தர் இந்த வார்த்தையில பேசினா தெரியுமான்னு சொல்லி பேசும். இப்ப பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் பாத்தியா, இவன் அவனுக்கு குறை பேசினா பத்தியா, இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரனை குறை பேசினா பத்தியா, இந்த கட்சிக்காரன் இவனை இப்படி பேசணும், அருமையா பேசினான். இது வாங்க ஊழியக்காரனுக்கு அழகு. தேவ பிள்ளையே, ஊழியக்காரனாவே இருக்கணும். அல்லேலூயா. தேவனை மட்டும் தான் நம்ம பிரசங்கிக்குள்ள என்ன பண்ண காணப்பட வேண்டும். ஆமென். சரி, 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? மேலும் ஊழியக்காரன் உண்மை உள்ளவன் என்றும். சரி பாருங்க, ஊழியக்காரனை எப்படி அழைக்கிறார்னா உண்மை உள்ளவன் என்று கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். பரலோகத்துல பெரிய ஊழியக்காரன், வரம் பெற்ற ஊழியக்காரன், தீர்க்க தரிசனம் ஊழியம் செஞ்சவரு, இவரால் அநேக பேய்கள் ஓட்டப்பட்டது, வரம் பெற்றவர் என்று அழைக்கல. பரலோகத்துல என்னென்று அழைக்கப்படுகிறார்னா உண்மை உள்ள ஊழியக்காரன் என்று அழைக்கிறார். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா பொல்லாத ஊழியக்காரன் என்று அழைக்கிறார். பாருங்க, நீங்க மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தை வாசிக்கலாம், நான் முடிக்கிறேன்.
மத்தேயு 25:13 25:13 மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியா விழித்திருங்கள். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிறோம். சரி, உண்மை உள்ள ஊழியக்காரன் பொல்லாத ஊழியக்காரன் இருக்கும். அதை வாசிங்களேன், அதுலயே தான் இருக்கும். வாசி சொன்ன கவனிக்கலாம். உண்மை உள்ள ஊழியக்காரன் யாருன்னா, கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றுவேன், அதை தாளந்து சம்பாதிக்கிறவன் யாரு? உண்மை உள்ள ஊழியக்காரன். 21 வாசிப்பா. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியா வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். உண்மை உள்ள ஊழியக்காரங்க என்ன பாத்தீங்கன்னா, நீ எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள என்ன பண்ண பிரவேசிப்பு. பொல்லாத ஊழியக்காரனும் என்று அழைக்கிறார். உங்களிடத்துல இருக்கிறது நீங்க நிறைவேற்றலன்னா என்ன தெரியுங்களா? பொல்லாத ஊழியக்காரன். அல்லேலூயா. அப்ப வேதத்துல அதாவது ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்னன்னா, ஒண்ணு தேவனுடைய மனுஷன், ரெண்டாவது தேவனுடைய தூதன். செய்தியாளராகவே எப்போதும் இருக்கணும். எப்போதும் தேவனுடைய வார்த்தை உன் இருதயத்துல இருந்துக்கினே இருக்கணும். மூன்றாவது தேவ பிள்ளைகளை ஊழியக்காரன். ஊழியக்காரன்னா கவனிக்கலாம், நீ உன்னை தேவனை மட்டும்தான் நீங்க பிரசங்கிக்கணும். புரியுதுங்களா சொல்றது? தேவனை மட்டும்தான் நீங்க பேசணும். தேவ பிள்ளைகளை பரலோகத்துல பெரிய ஊழியக்காரன், வரம் பெற்ற ஊழியக்காரன் அழைக்கல, என்ன ஊழியக்காரன் அழைக்குது? உண்மை உள்ள ஊழியக்காரன் அழைக்கிறான். நம்மையும் கர்த்தர் உண்மை உள்ள ஊழியக்காரன் அழைக்கல. வழங்கல் படி இல்லாம நாலு ஊழியத்தை அப்படியே இருக்கட்டும். அப்படியே முழங்கால் படி இல்லாம முழங்கால் படி இல்லாம நாலு ஊழியத்தை கர்த்தரை ஆஸ்வதிக்கும்படியா நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் வரும்படியா நம்முடைய கண்களை மூடி கர்த்தரை துதிக்கலாமா? கண்களை மூடி கர்த்தரை துதிக்கலாமா? சோத்திரம் 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 சோத்திரம். கிருபையின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வேதத்தில் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட பெயர்களை நாங்கள் தியானித்தோம். ஊழியக்காரன் கொடுக்கப்பட்ட பெயர்களை தியானித்தோம். எங்களோடு பேசினேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க ஆயத்தப்படுத்தின ஆண்டவரே. உண்மை உள்ள ஊழியக்காரனா, தேவ மனுஷனா ஆண்டவரே, தேவனுடைய தூதனா இருக்க என் ஆண்டவர் நீங்க உதவி செய்ய. தொடர்ந்து உமது கனற்கட்டையா 4 தினத்துல பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல. ஆமென்.